ஓம் நம சிவாய. முனிவர்களே, பிரம்மதேவர் முன்னொரு காலத்தில் தான் சிருஷ்டி செய்த சரஸ்வதியை நோக்கி, அவளது பேரழகு காரணமாக நீ என்னை அணைய வேண்டும், நீயே என் மனைவி, நானே உன் கணவன் என்று சொன்னார். அதற்கு கலைமகளான சரஸ்வதி, இது என்ன விந்தை, நீயே என்னை படைத்துவிட்டு நீயே என்னை மணப்பதாக கூறுவது தகுமா, தர்மமா என்று நிராகரித்து மனம் தாழாமல், புத்திரி என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளை கூறிய உன் வாயானது இப்படியே துர்பாஷைகளை பேசிக்கொண்டிருந்து பின்னொரு காலத்தில் சிவபெருமானால் தண்டனை அடையட்டும் என்று சாபமிட்டாள். அந்த சாபத்தாலேயே சிவபெருமானை மற்ற முகங்கள் துதிக்க, அந்த சிரம் மட்டுமே அவரை நிந்தித்து அவரால் அறுத்து எறியப்பட்டது. சிவபெருமான் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை ஸ்தோத்திரம் செய்தவர்களுக்கும் பாபத்தை நீக்கும் வன்மையை உடையவராக இருக்கும் போதுதான் பிரம்மன் தலையை கொய்த தோஷத்தை நிவர்த்தித்துக் கொள்ள சக்தியின்றி போகுமா? இல்லை. ஆயினும் அவர் நடித்து காட்டிய காரணத்தையும் சொல்லுகிறேன், கேளுங்கள். உலக சிரேஷ்டன் செய்த காரியத்தை பிறர் நற்கருமம் என்று அங்கீகரிப்பது பிரமாணபூர்வமாகும். ஆகவே சிவபெருமான் தான் பிரம்ம சிரச்சேதம் செய்த காலத்தில் அக்கபாலம் ஒட்டிக்கொண்டதேயன்று தீர்த்த யாத்திரை செய்து பிரம்ம கபாலத்தை விளக்கினார். இது உலகினருக்கு செய்த நடிப்பு. இதனால் காசி கஷேத்திரம் பாவங்கள் அனைத்தையும் போக்கடிக்கத்தக்க உத்தம கஷேத்திரம் ஆகும். இந்த கபாலம் விழுந்த இடம் கபாலமோச்சன தீர்த்தம் எனப்படும். சகல பிரம்மாண்டங்களையும் சிருஷ்டித்து காத்து சங்கரிக்கும் சிவபெருமானின் சங்கற்பமும் நடத்தையும் யாவன் அறிய வல்லவன்? அவர் செய்த செயல்கள் அநேகம். மன்மதனை தகனம் செய்தார். எனினும் தனது உடலிலேயே பாகத்தில் பார்வதி தேவியை அமர்த்தியிருப்பது எங்கே? கண்டத்திலே விஷத்தை தரித்திருந்தும் மிருத்யுஞ்சயராய் இருப்பது எங்கே? தான் பிச்சை ஏற்கும் திகம்பரரே ஆயினும் தன்னை அடைந்தோருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அனுகிரகிப்பது எங்கே? தான் பைசாசங்களை சைன்யமாக வைத்துக் கொண்டு இருந்தும் தன்னை அண்டியவர்களுக்கு ரத கஜ துரக பதாதிகள் என்று சதுரங்க சேனையை அனுகிரகிப்பது எங்கே? தன் உடலில் கபால மாலை அணிந்திருந்தும் தன் பக்தர்களுக்கு முத்து, பவளம் முதலிய மாலைகளை கொடுக்கிறார். தான் மயான சாம்பலை பூசியிருந்தும் தன் பக்தர்களுக்கு சந்தனம் முதலிய பரிமள சுகத்தை கொடுக்கிறார். தான் எருதை வாகனமாக கொண்டிருந்தும் தன்னை துதிப்பவருக்கும் தனக்கு தொண்டு செய்வோருக்கும் யானை, குதிரை முதலிய வாகனங்களை கொடுக்கிறார். தான் சர்ப்ப ஆபரணங்களை அணிந்திருந்தும் பக்தர்களுக்கு மகர குண்டலாதி ஆபரணங்களை கொடுக்கிறார். தான் ஜடாதரராக இருந்தும் தம் அன்பர்களுக்கு கிரீடம் முதலான சகல பொருட்களையும் கொடுக்கிறார். தான் யானை தோலை அணிந்திருந்தும் பக்தர்களுக்கு சீனி சீனாம்பரங்களை உதவுகிறார். இவையே அன்றி தன்னை ஆசிரயித்தவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ப இகபர போகங்களை கொடுக்கிறார். ஆகையால் அவர் மகிமைகளை தெரிந்து கொள்ள ஒருவருக்கும் சக்தி கிடையாது. இந்த பஞ்ச குரோஷ விஸ்தீரணமுடைய காசி கஷேத்திரத்தை விட திரிலோகங்களிலும் சிறந்த கஷேத்திரம் ஒன்றும் இல்லை. அத்தகைய திருத்தலமே இல்லாவிட்டால் சிவபெருமானே அங்கு எந்த காலத்திலும் எழுந்தருளியிருந்து அங்கே மடிபவர்களின் செவிகளில் தாரக மந்திர உபதேசம் செய்து அவர்களுக்கு முக்தியளிக்க முடியுமா? விஸ்வேஸ்வர லிங்கமூர்த்தமாக சிவபெருமான் எப்பொழுதிலிருந்து காசி கஷேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கிறாரோ அது முதல் காசி கஷேத்திரம் வனப்புடையது ஆயிற்று. இந்த காசி மகத்துவத்தை கேட்பவர்கள் சகலவிதமான சாம்ராஜ்யங்களையும் அடைவார்கள். ஓம் நம சிவாய.